அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் கீரை வளர்க்குறதுக்கு வீட்டிலே பெரிய செலவு எதுவும் இல்லாமல் ஒரு தொட்டி மாதிரி, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, தொட்டினே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அம்மா அப்பாவும் ரிலையன்ஸ் மார்ட் போயிருந்தப்போ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த அட்டைப்பெட்டியில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட பேஸில் அவ்வளோவா ஸ்ட்ரென்த் இல்லாததுனால இந்த அட்டையை உள்ளே வச்சு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நானும் என்ன பண்ணிக்கிட்டேன், நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்த்துறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக இந்த பேஸே உள்ளே போட்டுக்கிட்டேன். போட ட்ரை பண்ணும்போது ஒரு 2 தடவை நிக்கி உள்ளே வந்து படுத்துக்கிட்டான். எடுத்து வெளியே விட்டாக்கப்புறம் 3ஆவது தடவை அவர் உள்ளே வரல, வெளியே போயிருந்துக்கிட்டாரு. அப்போ நம்ம வெளியே தான் துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அதை உள்ளே போட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு அரிசி பை எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இது அரிசி பை கிடையாது, அந்த கவரில் பெப்பர்னு போட்டிருக்கு 10 kgsக்கு. அதில் என்ன வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அட்டைப்பெட்டிக்கும் அந்த கவருக்கும் சைஸ் கரெக்டாக இருந்தது. ஸோ அதோட கைப்பிடி 2த்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நான் அந்த கவரோட சைடு பகுதியில் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழ் பகுதியை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போ நம்ம விரிக்கும் போது பெரிய ஷீட்டாக வரும். கவர் அந்த பக்கம் விரித்து போட்ட உடனே நிக்கி மறுபடியும் வந்து அடியில் படுத்துக்கிட்டான். ஜாலியாக தான் இருக்குது அவனை வச்சுக்கிட்டு வேலை பார்க்கும்போது. இந்த கவரை நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணக்கப்புறம் அந்த பெட்டிக்கும் இந்த கவருக்கும் சைஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் அட்டைப்பெட்டிக்குள்ளேயே வச்சு சைஸ் பார்த்துக்கிட்டேன். கரெக்டாக தான் இருந்தது. அதாவது இந்த பெட்டினே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்தது அந்த கவர். அடுத்தது நான் அந்த பெட்டியை கமத்தி போட்டுக்கிட்டேன். கமத்தி போட்டுட்டு இந்த ஷீட்டை மேலே வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம உள்ளே வச்சு அதோட அளவு எடுத்து பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கமத்தி போட்டுட்டோன்னா மேலேருந்தே அளவு எடுத்துட்டோம், எல்லாம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸ் தானே, பெரிய டிஃப்ரென்சஸ் ஒன்றும் வராது. அதனால இப்படி கமத்தி போட்டுட்டு 4 சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். 4 சைட்ஸ்லேயும் கவர் ஈக்குவல் லெங்க்த்தில் இருந்தால் தான் நம்ம கவரை திருப்பி நேராக்கி எடுக்கும்போது ஹைட்டும் எல்லா பக்கமும் ஒரு மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு சைடு ஹைட்டு தூக்கிட்டு இருக்கும், இன்னொரு சைடு ஹைட் இல்லாமல் இறங்கி போயிருக்கும். அதனால எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கான்ட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கார்னர்லேயும் ட்ரையாங்கிள் மாதிரி மடக்கிக்கிட்டேன். அதாவது நம்ம 2 சைடில் இருந்து பிடிச்சி வரும்போது எக்ஸஸ் வரும்ல, அதை ஒரு பக்கம் ட்ரையாங்கிள் மாதிரி மடக்கிட்டு ஒரு 3 ஸ்டேப்பிள் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி 4 கார்னருமே நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பின்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லா சைடுமே பின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த 4வது சைடுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு பின் மட்டும்தான் கொடுத்தேன். ஏன்னா கவரை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி பின்ஸ் போட்டால் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. இப்போ அந்த டப்பாலேருந்து கவரை வெளியே எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பின் தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பின் ஸ்டேப்பிள் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது அந்த அட்டை எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டேன். நம்ம கமத்தி போட்டு வச்சுருந்தனால அட்டை வெளியே வந்துடுச்சு. அட்டையை உள்ளே போட்டுட்டு அந்த கவரை உள்ளே வச்சு கையாலேயே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம கீழேயும் ஸ்டிச்சஸ் மாதிரி கொடுத்துருந்தோன்னா இல்லை ஸ்டேப்பிள் மாதிரி போட்டிருந்தோன்னா அந்த ஷேப்பு கரெக்டாக இருக்கும். நம்ம கீழே எதுவுமே கொடுக்கல, ஏன்னா அட்டை பெட்டிக்குள்ளே தானே வைக்க போகிறோம், அந்த ஷேப் வந்துடும்ல. அதனால கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே எக்ஸஸாக இருக்கிறத வெளிப்பக்கமாக மடக்கி விட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு சைட்லையுமே சென்டராக பார்த்து ஸ்டேப்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நமக்கு இப்போ 2 பக்கம் லெங்த் அதிகமாக இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 பின்ஸ் கூட அடிச்சுக்கலாம். அப்போது ஸ்ட்ராங்காக அந்த கவர் பிடிச்சிக்கும். இப்படி தான் இந்த தொட்டி ரெடி பண்ணேன். ஆல்ரெடி நான் கீரை விதை எல்லாம் போட்டுட்டேன். அதில் அந்த வீடியோ இன்னொரு வீடியோவும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா, பை.